இப்படி எல்லாவற்றையும் டெல்லியிலே முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை இந்திய ஆட்சியாளர்கள் எப்படி பெற்றார்கள்? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வழியாக பெற்றார். இன்னைக்கு இப்ப மின்சாரம் போயிடுச்சு, உடனே இந்த மின்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கிறது, நாம் உற்பத்தி செய்கிறோம். இந்த மின்சாரத்தினுடைய விலையை யார் நிர்ணயம் செய்வது? இந்த மின்சாரம் யாருக்கு போக வேண்டும், யாருக்கு போகக்கூடாது என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாட்டிலே இருக்கிறதா? தமிழ்நாட்டினுடைய அனல் மின் நிலையம் நெய்வேலியில் இருக்கக்கூடிய அந்த பழுப்பு நிலக்கரியை வைத்து நாம் உருவாக்கக்கூடிய அந்த அனல் மின் நிலையத்தில் உருவாக்கக்கூடிய மின்சாரம் இருக்கிறது. அதை கொண்டு இந்திய அரசு, இந்திய ஆட்சியாளர்கள் காவிரியை தொடர்ந்து மறுத்து இருக்கக்கூடிய கர்நாடகத்திற்கு அனுப்புகிறார்கள். முல்லை பெரியார் உரிமையை மறுக்கக்கூடிய கேரளாவுக்கு அனுப்புகிறார்கள். பாலாற்று உரிமையை மறுக்கக்கூடிய ஆந்திராவுக்கு அனுப்புகிறார்கள். அடுத்து திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? சிங்கள அரசுக்கு தமிழ்நாட்டினுடைய நெய்வேலி மின்சாரத்தை அனுப்புவதற்கு திட்டம் நடக்கிறது. இந்த மின்சாரம் தமிழ்நாட்டிலே நாம் உற்பத்தி